யூஎஸில் இந்த தீபாவளிக்கு நான் எதுவுமே வீட்டில் செய்யலை, எல்லாமே கடையில் தான் வாங்கினேன். பட் தீபாவளி அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்றாவது எண்ணெயில் பொரிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து உளுந்த வடை கேட்டார், நான் அதுவும் பண்ணலை. அதிரசம் கேட்டார், நான் அதுவும் பண்ணலை. இனியும் போய் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நான் அசிங்கப்பட விரும்பலை. ஸோ நானே ஒரு ஸ்வீட் செய்யலான்னு டிசைட் பண்ணேன். நாம ஏன் இந்த தடவை பாதுஷா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. யூடியூப்பில் பார்த்து தான் ரெசிபி எடுத்தேன். எல்லாமே கரெக்டாக தான் போட்டேன். பட் தயிர் வந்து புளிச்ச தயிராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு போடும்போதே டவுட்டாக இருந்துச்சு, ஏன்னா என் தயிர் புளிப்பாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, அமெரிக்காவில் நினச்ச நேரத்துக்குலாம் ஓடி போய் வாங்குறதுக்கு அண்ணாச்சி கடையெல்லாம் கிடையாது. இனிமே காரை எடுத்து கூகுள் மேப் போட்டு இதில் 4 எக்ஸிட் தப்பாக போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தீபாவளி முடிஞ்சிடும். நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டார், உளுந்த வடை சுட மாட்டேன்னு சொன்னியே, ஏன் சுட்டுட்ருக்க அப்படின்னு. நான் ஒன்றுமே பேசலை, ஏன்னா எனக்கும் அது பார்க்குற உளுந்த வடை மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் ஜீராவில் போட்டுட்டு வெயிட் பண்ணுவோம், அப்போ கண்டிப்பாக பாதுஷா மாதிரி வந்துடும் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணேன். பட் ஜீராவில் 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் எடுத்து வச்சேன். அப்போவே எனக்கு அது பாதுஷா மாதிரி தெரியவே இல்லை. சரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் கேஷ்யூ வந்து பவுட்ரு பண்ணி அது மேலே தூவி விட்டேன். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு, நான் உளுந்த விட சுடுறேன்னு நினச்சேன், அதிரசம் சுட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஸோ பார்க்குறதுக்கு அதிரசம் மாதிரியும் டேஸ்ட்டில் பாதுஷா மாதிரியும் இருந்த இந்த ஸ்வீட்டுக்கு நாங்கள் வச்ச பேர் அதிர்ஷா. எது எப்படி இருந்தாலும் அதிர்ஷாவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு.